இந்த மனமகிழ்ச்சியால இந்த காலை பொழுதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அருமையான அன்பு சகோதரருடைய இந்த இல்லத்தை நாம் இன்னைக்கு ஜெபத்தோடு கர்த்தருடைய நாமத்தில் நாம் பிரதிஷ்டை செய்ய போகிறோம். அருமையான இந்த பவனத்தை கட்ட ஆரம்பித்த அந்த நிமிடம் முதல் இதுவரையிலும் கர்த்தருடைய மேலான கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்தார். இன்னைக்கு விதமாக நம்ம எல்லாரையும் மனமகிழ்ச்சியோடு கர்த்தர் வரப்பண்ணினாரே. ஆண்டவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணித்து இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் பயபக்தியோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள தாழ்மையுடன் கேட்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். இப்பொழுது இந்த திருச்சபை போதகர் அம்மையான லாரன்ஸ் அவர்கள் இந்த பிரதிஷ்டை ஆராதனையை ஜெபித்து ஆரம்பிப்பார்கள். நாம் எல்லோரும் ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. அருமையான பிள்ளைகள் இந்த நாள் முதல் இந்த நாள் வரை, அந்த காரியத்திலே வந்த நாள் முதல் இந்த நாள் வரை இந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து சபையிலும் ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாய், குடும்பத்திலும் நற்சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய மேன்மையை பிள்ளைகள் தங்குவதற்கு 9 வீடுகள் மாறி வந்த போதும் ஆண்டவர் நிரந்தரமான ஒரு இடத்தை கொடுக்க சித்தம் பண்ண, இந்த இடத்திலே ஆண்டவரை இடைப்பார பண்ண, சந்தோஷமாக இருக்க, சலங்கத்திற்குள்ளே சமாதானத்தை உண்டு பண்ண தேவன் திட்டம் பண்ணி உடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் பாராட்டி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை மனதார துதிக்கிற ஆண்டவரே, உண்மை மனதார துதிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. எல்லாரும் இல்லாத நிலைமையில், யாரும் இல்லாத நிலைமையில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமாக இருந்து இம்மட்டும் நிறைவேற்ற, நடத்த, முடிக்க ஆண்டவரே கிருபை செய்தீரே. உமக்கு நன்றியப்பா. இன்றைக்கும் கர்த்தருடைய நாம மகிமைப்பட இந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ண வந்திருக்கிற உடைய மகனை கர்த்தர் கிளப்படுத்துங்கப்பா. ஆண்டவர் எவ்வளவு நெருக்கடியின் மத்தியிலும் நன்மை, அந்த ஆசீர்வாதம் அந்த வீட்டில் நிறைவாய் தங்கலாம். கிருபை பெற்றவுடைய வாழ்க்கை என்று மரியாளுடைய இல்லத்திலே ஆண்டவரை தேவதூதன் வாழ்த்தினது போல இந்த இடத்திலே கர்த்தருடைய மகனை கொண்டு வந்து வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவரை ஒரு சமாதானமும் சந்தோஷமும் மன நிறைவும் இந்த வீட்டுக்குள்ள உண்டாகத்தக்கதாக கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு கவி பாடலை நாம் இணைந்து பாடுவோம். இன்றை சீன மாதேனம் Amen.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுது ஒரு வேத பகுதி ஒன்றை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 24வது சங்கீதத்தை அன்பான தெய்வ ஊழியர்கள் அவர்கள் நமக்காக வாசித்து உதவி செய்வார். சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொண்டார்.